மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். ராக்கிபுல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இவரும் இவருடைய மகனும் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. முகமூடி அணிந்த குண்டர்கள் சராமரியாக இவர்களை தாக்குறதுல இவங்க கூட வந்த பாதுகாவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அவருடைய மகனும் நல்ல வேளை ஹெல்மெட் தலையில் அணிஞ்சிருந்ததுனால அவங்க இன்றைக்கு உயிர் பிழைத்திருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே சர்வசாதாரணமாக ரோடு வழியாக செல்ல முடியாத சூழல் எங்கே நிலவுது? பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நிகழ்வுது. அதாவது அசாமினுடைய முதல்வராக இருப்பவர் உங்களுக்கு தெரியும், ஹிமந்த் பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய நபர். இவர் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அசாமில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு இந்த பாஜக அரசினுடைய சார்பாக கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அசாமில் மட்டும் இல்லை, இவர் வெளியூரில் போயிட்டும் அங்கே போய் என்னெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அசாமிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் இந்த ராக்கிபுல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் நடு ரோட்டில் அவருடைய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வழியில் முகமூடி அணிந்து கொண்டு குண்டர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காது. கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதில் இவருடைய தலையிலையும் கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. அதாவது எப்படியாவது கொல்வது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இல்லையா? கிரிக்கெட் பேட்டை எல்லாம் வச்சு தலையில் அடித்தா நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போமாங்க? பாருங்களேன், கிரிக்கெட் பேட்டை வச்சு தலையில் அடிச்சிருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு? நல்ல வேளை அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அதனால் இப்போ உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறார். பின்னாடி அவருடைய பையன் வேறு இருக்கிறார். அப்போது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இப்படிப்பட்டது தான். அதாவது நீங்கள் மற்ற மாநிலங்களில் யாராவது தடுக்கி விழுந்தாலே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தல் கத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ இதற்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கிறாங்க. உடனே ஹிமந்த பிஸ்வ சர்மா இதோ பிடித்து விட்டோம், இதோ நாளைக்கு பிடிச்சிருவோம், இதோ இப்போ பிடிச்சிருவோம், 1 மணி நேரத்தில் பிடிச்சிருவோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். சரியா? ஏதோ ஒரு 3 பேரை பிடித்திருப்பதாக சொல்கிறார்கள். 3 பேரை பிடித்து அவர்கள் யார் என்று விசாரித்தால் உண்மையான குற்றவாளி நமக்கு தெரியும் யார் அப்படிங்கிற. இதெல்லாம் யார் பண்ணுவா? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் துப்பாக்கியால் எடுத்து ஒருத்தரை சுட்டு கொல்லக்கூடிய நிகழ்வு சர்வசாதாரணமாக பட்ட பகலில் நடக்குதா இல்லையா? டெல்லியில் சிஏவுக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். அந்த நேரத்தில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கூப்பிட்டுட்டு ஒருத்தன் வரான். அவன் யார் அப்படின்னு பின்னாளில் நமக்கு தெரிந்தது இல்லையா? இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இல்லையா? இப்போ மணிப்பூரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா? அங்கே என்ன நடந்துட்டு? குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டிய சூழலுக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு தொடர முடியலைன்னு போக வேண்டிய சூழலுக்கு அந்த மாநிலத்தினுடைய பாஜக கூட்டணி முதல்வருக்கு சிக்கல். அமித்ஷாவுக்கு உள்ளே வர முடியலை. மோடி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார் இல்லையா? அப்போ நிர்வாக சீர்கேட்டிற்கு பாஜக பெயர் போனவர்கள் என்பதை இந்த சம்பவங்கள் மேலும் மேலும் ஒரு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான். இப்போ இந்தியாவினுடைய நிர்வாகம் மோடி அமித்ஷாவுடைய கைகளில் இந்தியா டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு பின்னாடி போன பிறகு என்ன நடக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தானே? அமெரிக்காவிலிருந்து நம்முடைய இந்திய குடிமகன்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு தானே? அப்போது இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம். இவர்கள் வடை சுடுவதற்கு பெயர் போனவர்களை ஒழிய ஆட்சி நிர்வாகத்திற்கு தகுந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.